ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, ஸ்க்ராட்ச் ஆப் யூஸ் பண்ணி எப்படி கேம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்க்ராட்ச் ஆப் பார்த்தீங்கன்னா, கோடிங்கில் கேம் டெவலப் பண்ணுற ஆப். இதை வச்சு ஈஸியாக கேம் டெவலப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கேம் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணணும். அதை வந்து ஜம்ப் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேரக்டர்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டைனோஸ் ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பிளெயின் பேக்ரவுண்டாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் வேணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் டெசர்ட் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரெடி பண்ணிச்சு, பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிச்சு. இப்போ வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மோஷன்ஸு, ரவுண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது மோஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் மூவ்மெண்ட்ஸ் நடக்கும். அதாவது எக்ஸ்லேருந்து எந்த சைடில் போகணும் அப்படின்றது இருக்கும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பை 10 கொடுக்குறோம். அதாவது ஒய் ஆக்சிஸ் படி நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறோம். அதுதான் ஜம்ப் ஃபங்க்ஷன். இப்போ சேஞ்ச் பை -10 கொடுக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம்னா 10 சேஞ்ச் ஜம்ப் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எது கிளிக் பண்ணால் நீங்கள் ஜம்ப் கொடுக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணோம். ஸ்பேஸ் கொடுக்குறப்ப அதை கொடுக்குறப்ப லெஃப்ட் கிளிக் பண்ணுறப்ப நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பேஸ் கொடுக்குறப்ப நம்ம செட் பண்ணியிருக்கோம். சவுண்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். பாப் சவுண்டு. ஓகேங்களா? நம்ம கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சு ஜம்ப் பண்ண வச்சாச்சு. இப்போ நம்ம ஆப்ஸ்டபிள்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஆப்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர் மாதிரி ஆப்ஸ்டபிள்ஸ் ஒன்று ஆட்டோமேட்டிக் வந்து ரெடி பண்ணிட்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். வந்து அதே மோஷனில் பார்த்தீங்கன்னா கோ டு எக்ஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் வச்சுட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்து போகிற மாதிரி வைக்கிறோம். அது வந்து ரைட் ஹேண்ட் கார்னர் வச்சுட்டு ஸ்லைடு 1 செகண்ட் டு அந்த சைட் போகிற மாதிரி. ஓகேங்களா? 1 செகண்டில் அங்கே வந்து மூவ் ஆகிற மாதிரி. அண்ட் வந்து நம்ம ஃபார்வர்ட் கொடுக்குறோம். ஃபார்வர்ட் கொடுத்தோம்னா கண்டினியூஸாக வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். அதே போல் கேம் ஸ்டார்ட் ஆனதுமே இது வந்து ஸ்டார்ட் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேம் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு செட் பண்ணுறோம். அதாவது இப்போ டைமர் தொட்டால் கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பண்ணோம். ஸ்டாப் ஆல் வெயிட் அண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சென்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டச்சிங் டைனோசர் டச் பண்ணுறப்ப வந்து நம்ம ஸ்டாப் ஆகும் அப்படின்னு செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ராசஸ்ன்றது அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜம்ப் பண்ணுறப்ப மேலே போய் நிற்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் பொசிஷன் வர மாரி நம்ம அதை செட் பண்ணி வச்சிடும். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆனால் இந்த டைனோசர் வந்து ப்ரீவியஸ் பொசிஷன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஸ்டிக்கல் எனக்கு இன்னொரு ஆப்ஸ்டிக்கலும் ரெடி பண்ணாலும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக இந்த இன்னொரு ஆப்ஸ்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ண ஆப்ஸ்டிக்கல் வந்து டூப்ளிகேட் வந்து ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் செட் பண்ணிடுறோம். அது எதுவும் மாரி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் 1 செகண்ட் கொடுக்குறோம். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி ஷோ ஆகிற மாரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால ஹைட் ஆகி ஷோ ஆகிற மாரி நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ரியலிஸ்டிக்காக கேம் வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஜம்ப் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி ஜம்ப் பண்ணி தாண்டுறப்ப நம்ம வந்து ஸ்கோர் வந்து ஆட் ஆகும். அது எப்படின்னா வேரியபிளில் போயிட்டு ஸ்கோர் வந்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வெயிட் ஸ்கோர் சேஞ்ச் பை வேரியபிள் பை 1 கொடுக்குறப்ப அதில் ஜம்ப் ஆகிறப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கோர் வர மாரி செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஸ்கோர் டு 0, அதாவது கேம் ஸ்டார்ட் ஆகிறப்ப செட் 0 வந்துடும். ஸ்கோர் வந்து 0 ஆகிடும். அதாவது நம்ம அவுட் ஆகிட்டோம்னா திரும்பி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப் பண்ணாச்சு. இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ரெண்டுக்கே நான் இப்போ செட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.